வணக்கம் மக்களே, நான் உங்க கீர்த்தி. அண்ட் நினைக்கிற வீடு நம்ம எதை பத்தி நான் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நடந்ததுல ரொம்பவுமே குட்டியான வார் எதுன்னு தெரியுமா? சோ அதை பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சரியா சொல்லணும்னா 1896ல ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஜன்சைபர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு வார் வந்திருக்கு. இந்த வார் ஸ்டார்ட் ஆக மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டோட சுல்தான் என்ன பண்ணிடுறாரு, ஒரு நாள் இறந்துடுறாரு. இறந்ததுமே அந்த ஒரு அரியாசனம் இருக்குல்ல, அது எப்பயுமே ராஜா இருந்தாருனாக்க ராஜாவுக்கு அடுத்த இருக்கிற அவரோட வாரிசு மட்டும்தான் அந்த ஒரு அரியணை ஏற முடியும். அவர் இறந்ததும் அவரோட கசினோட பையன் அந்த ஒரு நாட்டுல இருந்து தூக்கிட்டு பாக்குறான். சோ இது தெரிஞ்ச பிரிட்டிஷ் ராணுவ படைகள்லாம் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சுல்தான் இறந்து போயிட்டாக்க அதுக்கப்புறம் அவரோட வாரிசு அதை ஆட்சி பண்ணணும், நீ ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த ஒரு சுல்தானுக்கு ஆண் மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவருக்கு இருந்தது 3 பொண்ணுங்களா இருந்திருக்கு. சோ அதனால அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே இவரு அந்த ஒரு அரியாசனத்தை தூக்கிட்டு போயிறாரு. அண்ட் இது தெரிஞ்ச பிரிட்டிஷ் உடனே அந்த ஒரு கசினுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கு. என்னன்னா, இதை மாதிரி காலையில 9 AM இந்த ஒரு அரியாசனத்தை எங்க எடுத்தியோ அங்கேயே போயிட்டு வச்சிரு. ஏன்னாக்கா 9:02க்கெல்லாம் நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு தூக்கிட்டு போற அந்த கசின் சுல்தானும் சரி, அந்த ஒரு அரியணை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற மாதிரி தெரியல. சோ 2 நிமிடம் பொறுத்திருந்து பார்த்தாங்க பிரிட்டிஷ் உடனே அவங்களோட நேவி படையை அழைச்சிக்கிட்டு அந்த ஒரு நாட்டு மேல போட்டிருக்க போறாங்க. அந்த நாட்டுல சோல்ஜர்ஸ் ரொம்பவுமே கம்மியா இருந்திருக்காங்க. அப்போ இருந்த பிரிட்டிஷ் ராணுவ படையில கிட்டத்தட்ட ஏராளமான ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா வெறும் 1200 சோல்ஜர்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு போருக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் ராணுவ படை வருது. வெறும் 38 நிமிடங்கள்ல அந்த ஒரு நாட்டையே வீழ்த்தி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராணுவ படைகள்லாம் அந்த அரியாசனத்துல யார் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிட்டிஷ் ராணுவமும் ஒரு புதிய சுல்தான ஒரு நியமனம் பண்ணிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க. அண்ட் இந்த உலகத்துல நடந்தது ரொம்பவுமே ஸ்மாலஸ்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரும் பேர் எடுக்குது. அந்த வாரோட டைம் வெறும் 38 நிமிஷம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் நாளைக்கு நம்ம சேனல்ல மறைந்து போனதா அல்லது மறைஞ்சு போனதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க சொன்னாக்க கண்டிப்பா அதையும் நாளைக்கு நான் ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.